வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் ஆட்சி முடிந்தது. ஜனாதிபதி வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2021 முதல் 2026 ஆண்டு வரை கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி. மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. செல்லும் இடமெல்லாம் திமுகவின் வேட்பாளர்களுக்கு அவமானம்தான் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது பேச்சை கேட்காத அமைச்சர்கள் இந்த முறை தோல்வியை தான் தழுவார்கள். ஓசி பஸ் என்று கடுமையான விமர்சனம் செய்த திமுகவின் அமைச்சர்கள் தற்பொழுது கூண்டோடு அவர்கள் தோல்வியை தான் தழுவார்கள். தற்பொழுது ஜனாதிபதி முர்மு அவர்களை நேரடியாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு விட்டார். கேரளா, தமிழ்நாடு போன்ற மிக முக்கியமான மாநிலங்களின் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் 3 நாட்கள் தான் உள்ளது. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களது ஒட்டுமொத்த அதிகாரங்களும் ஏற்கனவே அவர் ஜிஓ ஆர்டரை பயன்படுத்த முடியாது என்று தேர்தல் ஆணையம் கூறியிருந்தது. ஆனால் இப்பொழுது சாதாரண நிர்வாக பொறுப்புகளையும் கூட ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. அதிகாரம் முழுவதுமாக பறிக்கப்பட்டுவிட்டது. நேரடியாக தேர்தல் ஆணையம், ஆளுநர் மற்றும் ஜனாதிபதி ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இந்த 3 நாட்கள் நடைமுறையில் இருக்கும். 2வது முறை திமுக வெற்றி அடையுமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் நேற்று முழுவதுமாக ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை திமுக தான் ஆட்சி அமைக்கும், வரலாறு சாதனை திமுக படைக்கும் என்று செல்லும் இடமெல்லாம் கூறி வருகிறார். ஆனால் கருத்து கணிப்பின் அடிப்படையில் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமலுக்கு வரும் என்ற தகவல்களும் கருத்து கணிப்புகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. 25 கட்சிகளுடன் கூட்டணியில் இருந்தாலும் திமுக இந்த முறை படுதோல்வியை தழுவும் என்றும், அதிமுக வெற்றியடைவதற்கு காரணமாக இருப்பவர் விஜய் அவர்கள்தான் என்றும், தேர்தலுக்கு பிறகு விஜய் அவர்கள் அதிமுகவின் தலைமையை ஏற்பார், அதுதான் அவருக்கு சரியாக வரும் என்றும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஜனாதிபதியே நேரடியாக தமிழகம் முழுவதும் ஸ்டாலின் அவர்களது அதிகாரங்கள் ஆட்சி முடிந்தது. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் அவர்கள் செய்த ஊழல்கள் அனைத்தையுமே புதிய அரசாங்கம் வந்தால் அதற்கான தண்டனைகளை பெற வேண்டுமா, அல்லது 2வது முறையும் திமுகவை ஆட்சியை அமைக்க வேண்டுமா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டசபை தேர்தல் இன்னும் 3 நாட்களில் நடைபெறப் போகிறது. தமிழ்நாட்டில் முழுவதுமான பணப்பட்டுவாடாவை ஒரு பக்கம் செய்து வருவதாக புகார்களும் தேர்தல் ஆணையத்திற்கு வந்து கொண்டேதான் இருக்கிறது. மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஜனாதிபதி அறிவிப்பு சரியா தவறா என்பதை